வாக்கு மாறாதவரும் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறவருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் பார்க்கவிருக்கிறதான காரியம் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் என்றால் என்ன? ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் அது நமக்கு மிகவும் தெளிவாக விளங்குகிறதாக காணப்படும். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணின பொழுது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவர் இல்லாதபடியினாலே தமது பேரில் தாமே ஆணையிட்டு என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தின்படி பார்க்கும் பொழுது வாக்குத்தத்தம், தேவன் நமக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்தம் என்பது என்னவென்றால், இதோ தேவன் தம்மில் தாமே அல்லது தம் மீது இப்படி கையை வைத்து, இதோ நான் உனக்கு என் மீது ஆணையாக சொல்லுகிறேன் என்று சொல்லி அர்த்தம். தன் மீது தானே சத்தியம் பண்ணி கொடுப்பதற்கு சமமானதுதான் இந்த வாக்குத்தத்தங்கள் என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாக நாம் பார்க்கிறோம். இன்னும் சில காரியங்களை நாம் பார்ப்போம். என்னாகமம் 23:19 இப்படி வாசிக்கிறோம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றிருப்பாரா என்று சொல்லி வேத வசனம் இங்கு சொல்லுகிறது. இந்த வசனத்தை ERV என்கிறதான ஒரு வேதகாமத்திலிருந்து நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். தேவன் ஒரு மனிதன் அல்ல, அவர் பொய் சொல்ல மாட்டார். அவர் மானிடன் அல்ல, அவரது முடிவு மாறாது. கர்த்தர் ஒன்றை செய்வதாக கூறினால் அவர் அதனை நிச்சயமாய் செய்வார். கர்த்தர் ஒரு வாக்குறுதி தந்தால் அந்த வாக்குறுதியை நிச்சயமாக காப்பாற்றுவார். இன்னொரு வசனத்தையும் நாம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 1:20 எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதே என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறதை பார்க்கிறோம். இது என்ன காரியமாய் இருக்கிறது என்றால், ஆம் என்றும் ஆமேன் என்றும் தேவன் சொல்லுவது என்னவென்றால், நான் சொன்னால் சொன்னதுதான், அதை மாற்ற ஒருவராலும் கூடாது என்று பொருள்படும்படி இந்த வசனம் அமைந்திருக்கிறது. பிரியமானவர்களே, அல்லது தேவன் ஒரு காரியத்தை எழுதிவிட்டு அதற்கு கீழாக தன்னுடைய கையொப்பத்தை இட்டு அதிலே தம்முடைய இரத்தத்தினாலே முத்திரை வைத்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாகவும் அதிலே முத்திரை போட்டு நமக்கு அவைகளை நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். ஆகையினால் தேவன் ஒரு காரியத்தை நமக்கு சொல்வார் என்றால் அவர் சொன்னது அப்படியே அது நடக்கிற காரியமாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களிலே நாம் போராடுகிறோம். அநேக காரியங்கள் நமக்கு யோசித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட காரியங்களிலெல்லாம் தேவன் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்களை சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. குறிப்பாக அநேகர் இன்று கடன் பிரச்சனையினாலே சிக்கி தவிக்கிறதான தேவ பிள்ளைகளாக காணப்படுகிறார்கள். கடன் பிரச்சனை குறித்து அல்லது கடனிலிருந்து விடுபடுவதற்கு தேவன் நமக்கு சில வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்களை நாம் உரிமை பாராட்டும் பொழுது அந்த கடன் பிரச்சனை தானாக மாறுவதற்குரிய வழிகளையும் தேவன் நமக்கு உண்டு பண்ணி தருகிறவராக காணப்படுகிறார். பிரியமானவர்கள், என்னோடு கூட உபாகமம் 15ஆம் அதிகாரம் 6வது வசனத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்குவதில்லை, நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். ஆனால் மாறாக நாம் என்ன யோசிக்கிறோம் என்றால், ஆண்டவர் இப்படி சொல்லி இருக்கிறார், ஆனால் என்னிடத்திலே கடனுடைய அந்த காரியத்தை நான் லிஸ்ட் போடுவேன் என்று சொன்னால் அதிகமாய் இருக்கிறதே, இந்த வசனத்தை என்னாலே விசுவாசிக்க கூடாமல் கடன் என் தலைக்கு மீது ஏறி அது என்னை மிதித்து போடுகிறதே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறதான தேவ பிள்ளைகள் இன்று அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் நான் சொல்லுகிறேன், வேத வசனம் ஒரு நாளும் மாறாது. தேவன் இந்த வேத வசனத்தை நாம் முன்பு வாசித்தபடியே, எபிரேயர் 6:13 வாசித்தபடியே இந்த வேத வசனத்தை தேவன் சொல்லும் பொழுது, வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் பொழுது, தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி அவர் தன் மீது ஆணையிட்டு தன் மீது கையை வைத்து சத்தியம் பண்ணி இந்த வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. பிரியமானவரே, ஆகினால் தேவன் இங்கு சொல்லுகிறார், நீயோ கடன் கொடுப்பாய்,
கடன் வாங்காதிருப்பாய். இந்த வசனத்தை வாயினாலே அறிக்கையிட்டு உச்சரித்து கொண்டே தினமும் நாம் செல்வோம் என்று சொன்னால் கடலில் இருந்து தப்பித்து போவதற்கான ஒரு வழியை தேவன் இந்த மார்க்கத்தை உண்டு பண்ணி இந்த கடன் பிரச்சனையிலிருந்து நம்மை விடுவித்து தேவன் காப்பாற்றுவதற்கு போதுமானவராய் இருக்கிறார் பிரியமானவர்களே. ஆகையினாலே இன்னொரு வசனத்தையும் நாம் வாசிப்போம். கடன் பிரச்சனையை குறித்து நாம் கவலைப்பட வேண்டாம். தேவன் சொன்னால் அவைகளை நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்றுவதற்கு போதுமானவராய் இருக்கிறார். உபாகமம் 28:12 நாம் வாசிக்கிறோம், ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லி அவர் சொன்னால் சொன்னதுதான். அதை மாற்றி எழுதுவதற்கு ஒருவருக்கும் அதிகாரம் இல்லை. அதை அவரே மாற்றி அமைத்து விடவும் அவர் விரும்புவதும் இல்லை. அவர் சொன்னால் அது நிச்சயமாய் நடக்கும். எத்தனை கோடி அல்லது எத்தனை லட்சம் கடன் நமக்கு இருப்பது என்பது தேவனுக்கு ஒரு பொருட்டல்ல, ஒரு காரியம் அல்ல. ஆனால் அவர் சொல்லுகிறார், நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லி அவர் சொன்னால் அது அப்படியே ஆகும். பிரியமானவர்களே, நமக்கு அந்த விசுவாசம் இருக்கிறதா? நம் வாயினாலே அதை அறிக்கையிடும் பொழுது வேதவசனம் அப்படி சொல்லுகிறது, நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படுமாம், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கையிடப்படும் என்று சொல்லி ஏதோ நம் பாவத்திலிருந்து மீட்கப்படுவதற்கு மாத்திரம் இந்த வசனம் சொல்லப்படவில்லை. பிரியமானவர்களே, நாம் சிக்கி தவிக்கிற இந்த பிரச்சனைகளில் எல்லாம் இருந்து விடுவித்து அவைகளிலிருந்து வெளியேறி வந்து தேவனுக்காய் ஒரு சிறப்பு மிக்க வாழ்க்கையை வாழ்வதற்கும் தான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் ஆண்டவர் நம்மை பார்த்து இந்த நாளிலே சொல்லுகிறார், நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகையினால் முழு இருதயத்தோடு முழு நிச்சயத்தோடு இந்த வசனத்தை விசுவாசித்து நாம் அறிக்கையிடுவோம் என்று சொன்னால் தேவன் இந்த கடன் பிரச்சனைகளிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வருவதற்கு போதுமானவர்களாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். அவர் தமது ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவுகளை எல்லாம் அவர் நிறைவாக மாற்றுவதற்கு போதுமானவராய் இருக்கிறார். பிலிப்பியர் 4:19 நாம் இப்படிதான் வாசிக்கிறோம், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே பயப்பட வேண்டாம். எப்பேற்பட்ட கடன் பிரச்சனைகளாய் இருந்தாலும் தேவன் அதிலிருந்து தப்பி போவதற்கு ஒரு போக்கை உண்டு பண்ணி நம்மை பாதுகாப்பதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். இரண்டாவது ஒரு காரியம், ஜனங்களை தேவ பிள்ளைகளை பிடித்து அப்படியே அவர்களை உலுக்கிக் கொண்டிருக்கிறதான ஒரு பிரச்சனை என்னவென்று பார்ப்போம் என்று சொன்னால் அதுதான் நோய் என்கிறதான பிரச்சனை. இவைகளை குறித்து தேவன் நமக்கு என்ன வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார்? இவைகள் மீது நமக்கு ஜெயம் இருக்கிறதா இல்லையா, இல்லது இந்த நோய்தான் என்னை முற்றிலுமாக அழித்து விடுமா என்று சொல்லி சில வேளைகளிலே தேவ பிள்ளைகள் யோசித்து அப்படியே இந்த நோய் மாத்திரமல்ல, அந்த நோயின் வேதனையிலே தவித்துக் கொண்டிருக்கிறதான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. பிரியமானவர்களே, ஆனாலும் இதோ தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு சொல்லுகிறது. ஏசாயா 53:5 நாம் வாசிக்கிறோம், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அவர் எனக்கென்று காயப்பட்டிருக்கிறார். வேதவசனம் சொல்லுகிறது அவருடைய தழும்புகளினால் நாம் குணமாகிறோம் என்று சொல்லி, நான் இதோ இந்த நோயிலே கடைசி வரைக்கும் இருந்து நொந்து நான் வாழ வேண்டும் என்பது என் தேவனுடைய சித்தம் அல்ல. மாறாக எனக்கு தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அவர் 5 காயங்களை உடையவராக காணப்படுகிறார். ஆகையினால் அந்த காயங்கள் மீது விசுவாசம் வைத்து என் வாயினால் அவைகளை அறிக்கையிடும் பொழுது எனக்கு சுகம் உண்டாகும். என் தேவன் சொன்னால் சொன்னதுதான். அவர் மனமாற மனுஷன் அல்ல, பொய் சொல்ல மனுபுத்திரனும் அல்ல என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆகையினாலே சோர்ந்து போக வேண்டாம். இந்த நோய் என்னை ஒன்றும் செய்துவிட முடியாது. நாம் சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நான் உயிரோடு இருந்து தேவனுடைய புண்ணியங்களை அறிவிப்பேன் என்று வேதவசனம் சொல்லுகிறதே. அந்த வேதவசனத்தை வாயினால் அறிக்கையிட்டு இந்த நோய்க்கு மீதான ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியமாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, ஆகையினாலே நாம் சோர்ந்து போக வேண்டியதே இல்லை.
தேவன் நமக்கு தேவையான எல்லா சுகத்தையும் பலத்தையும் அவர் ஏற்கனவே ஏற்படுத்தி சிலுவையிலே வைத்திருக்கிறார். அதை விசுவாசித்து அறிக்கையிட்டு அவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக காணப்படுகிறது. இன்னொரு வசனத்தையும் வாசிப்போம். 1 பேதுரு 2:24 இப்படி சொல்லுகிறது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தம்முடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவருடைய தழும்புகளினால் குணமானோம் என்று அவர் எழுதினால் அது அப்படியே நடக்கும். சிலர் யோசிப்பாங்க, இது ஒருவேளை இந்த நோயை இயேசு சுகமாக்கிடுவாரையா, ஒருவேளை இந்த நோயை சுகமாக்கிடுவாரையா, ஆனா டாக்டர்களே சொல்லிட்டாங்களே, எல்லா ரிப்போர்ட்டும் சொல்லுதே, மருத்துவம் என்ன சொல்லுகிறது, இதற்கு மேல் நீ ஜீவிக்க முடியாது, இதோ ஒருவேளை நீ 6 மாத காலமோ அல்லது 7 மாத காலமோ மாத்திரம்தான் நீ ஜீவித்திருக்க முடியும், அதற்கு பின்பாக நீ மரித்துத்தான் ஆக வேண்டும் என்று சொல்லி மருத்துவம் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லலாம். ஆனால் என் வேதவசனம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளினாலே சுகமாயிருக்கிறோம் என்று சொல்லி அந்த தழும்புகளை விசுவாசித்தால், இந்த வேதவசனங்களை விசுவாசித்தால் தேவன் சொல்லுகிறார், உன்னை நான் சுகமாக்குவேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய பலவீனம் என்ன தெரியுமா? வேத வசனம் நம்மை குறித்து என்ன சொல்லுகிறது என்று சொல்லி அறியாமல் இருப்பதுதான் நம்முடைய பெரிய பலவீனமாய் காணப்படுகிறது. சத்துரு நம்முடைய கண்களை மறைத்து நமக்கென்று தேவன் வைத்திருக்கிற மகா பெரிய ஆசீர்வாதங்களை பார்க்க கூடாதபடிக்கு கண்களை மறைத்து விடுகிறான். பிரியமானவர்களே, அதனால் தேவனை பார்த்து கேட்போம், ஆண்டவரே எனக்கென்று நீர் வைத்திருக்கிறதான வாக்குத்தத்தங்களை பார்க்கும்படிக்கு என் ஆவிக்குரிய கண்களை திறந்தருளும் என்று கேட்போம். வேத வசனங்களை வாக்குத்தத்தங்களை அறிக்கையிட நாம் நோயின் மீது மாத்திரமல்ல எல்லாவித காரியங்கள் மீதும் ஜெயம் பெற்று தேவனுக்கென்று ஒரு ஜெயிக்கிற பிள்ளைகளாய் வாழ்ந்து காட்ட முடியும். ஆண்டவர் இன்னும் சொல்லுகிறார், யாத்திராகமம் 23, 25, 26 வசனங்களிலே சொல்லுகிறார், உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை ஒன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. 26 இப்படி வாசிக்கிறோம், கற்பம் விழுகிறதும் மலடி உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நோய் உன்னை கொண்டு போகாது. வேதவசனம் சொல்லுகிறது, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பயப்படாதே அன்பு சகோதரனே சகோதரியே, இதோ மருத்துவம் உன்னை பார்த்து சொல்லுகிறதா? டாக்டர்கள் உன்னை பார்த்து சொல்லுகிறார்களா நீ மரித்து விடுவாய் என்று சொல்லி அதை நம்பாதே. அது பொய். வேதம் என்னை சொல்லுகிறது என்று நீ உற்று பார். இதோ அது சொல்லுகிறது, உன் ஆயுசு நாட்களை நான் பூரணப்படுத்துவேன் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவர் சொன்னால் சொன்னபடியே செய்து முடிப்பார். அவர் சொன்னால் சொன்னபடியே செய்து முடிப்பார். அவர் மனமாற மாட்டார். அவர் பொய் சொல்ல மாட்டார். தேவன் உனக்கென்று சுகத்தை ஏற்கனவே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். வாக்குத்தத்தங்களை உரிமை பாராட்டி பெற்றுக்கொள்ள வேண்டியது நமது கடமையாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, இன்னொரு வசனமும் நாம் வாசிப்போம். உபாகமம் 7:15 இப்படியாக நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார், உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார். எகிப்தியருக்கு உண்டாகிறதான எந்த கொடிய ரோகங்களையும் உன்னிடத்திலே வரப்பண்ண மாட்டேன் என்று தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார். அதனாலே சோர்ந்து போக வேண்டாம். இந்த நோய் நம்மை ஜெயிக்க முடியாது. இந்த நோயை நாம் ஜெயித்து அதற்கு மேலாக ஏறி சென்று ஜீவித்து தேவனுடைய புண்ணியங்களை அறிவிக்கிற பிள்ளைகளாய் மாற முடியும். அதனாலே வாக்குத்தத்தங்களை ஏதோ சாதாரணமாக எண்ணிவிட வேண்டாம். வாக்குத்தத்தங்கள் என்றால் அது தேவன் தன் மீது சத்தியம் பண்ணி, சத்தியம் தன்னிலே பெரியவர் ஒருவரும் இல்லை என்று தன் மீது சத்தியம் செய்து சொன்ன வார்த்தைகள். மூன்றாவது ஒரு காரியம், இன்னைக்கு ஜனங்க பயப்படுற இன்னொரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பில்லி சூனிய காரியம். ஆமாம், விசுவாசிகளாக இருக்கிறவங்களோ பல வருஷமான ஆண்டவரை பின்பற்ற திருச்சபைக்கு போற அப்படின்னு சொல்றவங்க கூட இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஐயா என் பக்கத்து வீட்டுக்காரன் எனக்கு ஏதோ செஞ்சுட்டான், என் ஏத்த வீட்டுக்காரன் எனக்கு எதுவுமே செஞ்சுட்டான், என் சொந்தக்காரன் எனக்கு எதுவுமே செஞ்சுட்டான்னு சொல்லி. பிரியமானவர்களே, யாரும் ஒன்றும் உனக்கு செய்து விட முடியாது.
எதையும் உனக்கு செய்து விட முடியாது. வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. என்னாகமும் 23:23 வாசிக்கிறோம், யாக்கோவுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோவையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லவிடும். பிரியமானவர்களே, யாக்கோவுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. உனக்கு விரோதமாய் ஒருவன் மந்திரவாதம் செய்தால் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார், அது உனக்கு வாய்க்காது. நீ ஏன் அந்த மந்திர காரியங்கள் மீது நம்பிக்கை வைக்கிறாய்? ஏனென்றால் அந்த மந்திர தந்திர மாய வித்தைகளுக்கு மேலாக என் தேவனுடைய வல்லமை உயர்ந்திருக்கிறது. சோர்ந்து போகாதே. ஒரு சத்துருவும் உன்னை மேற்கொள்ள முடியாது. ஒரு சாத்தானின் தந்திரங்களும் உன்னை தொட முடியாது. கர்த்தர் அவர் உனக்கு ஜெயபலமாய் ஜெய கிறிஸ்துவாய் நம்மோடு கூட நிற்கிற ஆண்டவராய் இருக்கிறார். சத்துருவின் கிரியைகளுக்கு மேலாக எழுந்து நடக்கக்கூடியதான வல்லமையை தருவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். பயப்படாதே, நீ பயப்படாதே. ஓ ஹalleluya. பயந்து நாம் அப்படியே நடுங்கிக் கொண்டிருக்க வேண்டாம். பிரியமானவர்களே, நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய பிள்ளையாகிய நம்மை எந்த பிலிய சூனியமும் எந்த மாந்தரீகமும் எந்த பிசாசின் கிரியைகளும் தொடவே முடியாது. ஆகையினாலே இந்த மாந்திரீக காரியங்கள் எல்லாம் எண்ணி, ஐயோ யாரோ எனக்கு செஞ்சுட்டாங்க, நல்லா இருந்த வியாபாரம் இப்படி ஆயிருச்சு, நல்லா போய்கொண்டிருந்த காரியங்கள் இப்படியாய் மாறிவிட்டது என்று சொல்லி கலங்கி நிற்காதே. கர்த்தர் உனக்கு மேலான வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். இந்த வாக்கு தத்தங்களை மீறி ஒருவரும் உன்னை தொட முடியாது. வேத வசனத்தை மீறி ஒருவரும் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது. அதனாலே தேவன் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள் மீது நம்பிக்கை உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இதோ நான்காவது ஒரு காரியம், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்ததான பிரச்சனைகள். நீங்கள் அநேகர் எல்லாம் யோசிக்கிற காரியம் என்ன தெரியுங்களா? என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்னவா முடியும்? அவங்க நல்லா இருப்பாங்களா? நல்லா படிப்பாங்களா? எங்கள் வாழ்க்கை எப்படி தான் செட்டில் ஆகும்? ஆண்டவர், நான் நம்பி இருக்கிறேன், என் வாழ்க்கை என்ன ஆகும்? என் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? என்னவா அவருடைய வாழ்க்கை முடியும்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஏசாயா 54:13 அவர் இப்படியாய் சொல்லுகிறார், உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தரால் அவர்கள் போதிக்கப்பட்டிருப்பார்கள். நீ கலங்காதே. உண்மையாய் உன் தேவனை முழுமனதாய் 100% அவரையே நம்புகிற ஒரு தேவ பிள்ளையாய் நீ இருந்தால் இந்த வாக்குத்தத்தம் உனக்குரியதுதான். அவர் சொல்லுகிறார், உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். எந்த சமாதான குலைச்சலும் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வராது. சங்கீதம் 37:25 வாசிக்கிறோம், நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதுள்ளவனாயுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிந்ததையும் நான் காணவில்லை என்று வேதவசனம் சொல்லுகிறது. உன் பிள்ளை ஒரு நாளும் யாருடைய வாசலிலும் போய் நின்று பிச்சை எடுக்க மாட்டான். தேவன் மேலான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை உன்னை காட்டிலும் பெரிதாக வைத்து தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீ காண்பாய். சங்கீதம் 128:3 வாசிக்கிறோம், உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் நம் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னால் அவர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். பிசாசின் பொய்களை கேட்டு ஏமாந்து நம்முடைய தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சந்தேகப்பட வேண்டாம். பிரியமானவர்களே, பிசாசு அநேக காரியங்களை சொல்லுவான். ஓம் பிள்ளை மந்தமா இருக்கா, அவனுக்கு படிப்பு வரல, அவன் இப்படியா போயிடுவான், அவன் அப்படியா போயிடுவான். தேவனால் செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. யாரை கொண்டேனாலும் தேவனை ஒருவரை உயர்த்துவதற்கு அவராலே கூடும். அவர் சொன்னால் சொன்னதுதான். அதை மாற்றி அமைக்கவோ மாற்றி எழுதவோ இந்த பூமியில் வேறு எவருக்கும் அதிகாரம் இல்லை. அவர் சொன்னால் அது நிச்சயமாகவே நடக்கும். பிரியமானவர்களே, அதனாலே பயப்பட வேண்டாம். பிசாசு வந்து காதுகளிலே ஊதுகிறதான பொய்யான காரியங்களை யோசித்து கலங்க வேண்டாம். கர்த்தர் சொன்னால் அதை நிச்சயமாய் செய்வார்.
உன் பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தேவன் சொன்னால் அது நிச்சயமாய் நடக்கும். அவர்கள் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொன்னால் அது நிச்சயமாய் நடக்கும். தேவனுக்கு எந்த ஒரு ஆதாரமும் எந்த ஒரு பேஸும் தேவையில்லை. அவர்தான் எல்லாவற்றுக்கும் ஆதாரம். அவர்தான் எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஆதாரம். அவர் சொன்னால் அது செய்து முடிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். சோர்ந்து போயிருக்கிறீர்களா? இந்த நேரத்தில் தேவனை நோக்கி பாருங்கள். தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்கள் ஒரு நாளும் தரையிலே விழுந்து போகாது. வாக்குத்தத்தத்தின் மீது நம்பிக்கையுடையவர்களாயிருங்கள். சூழ்நிலைகளை பாராதிருங்கள். சூழ்நிலை உங்களை கொண்டு போய் அவிசுவாசத்திற்குள் தள்ளிவிடும். மாறாக வேத வசனத்தை நோக்கி பாருங்கள். தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நோக்கி பாருங்கள். அவைகள் உங்களை உயிர்ப்பிக்கிறவைகளாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நாளிலே தேவனுடைய வாக்குத்தத்தங்களை உரிமை பாராட்டுங்கள். சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். நம்மை நடத்துவார். நாம் ஜெபிப்போமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். எங்கள் மகா பெரிய ஆண்டவரே, அது அன்பின் குமாரனும் எங்கள் அருமை இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்து நாமத்திலே உடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆண்டவரே, நீங்க ஆண்டவரே ஒரு காரியத்தை 2 முறை ஆண்டவரே நீங்க என்டாஸ் பண்ணுவீங்கன்னு சொன்ன ஆண்டவரே, அது நிச்சயமாய் நடக்கும் என்று அர்த்தம். ஆண்டவரே, நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் மறந்து விடாமல் ஆண்டவரே, ஆண்டவரே, இவைகளை எங்கள் நினைவில் வைத்துக்கொண்டு வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொண்டு நாங்கள் வாக்குத்தத்தத்திற்கு சுதந்திரர்கள் என்பதை நாங்கள் மறந்து விடாமல் ஆண்டவரே, எல்லா காரியங்களிலும் சத்துருவை ஜெயித்து ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பிள்ளை என்று இந்த உலகிற்கு காண்பிக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நீர் கூறிய எல்லா வாக்குத்தத்தங்களும் எங்கள் மீது பலிக்கட்டும். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.